Hi guys, welcome to Midfield Reactions. ஸோ வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மள இன்ஸ்டாகிராமில் midfield.yt அப்படின்றதுல ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்புங்க. அங்கேருந்து எடுத்து நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோஸ் வந்து போடலாம். ஓகே, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட்செட் போட்டுங்க ஃபார் யுவர் சேஃப்டி. ஓகே, வாங்க போகலாம். இதுல 3000 ரூபாய் இருக்கு. லவர்ஸ் அன்னைக்கு உங்க லவரை கூட்டிட்டு நல்ல ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துரு. நல்ல ஹோட்டல்ல போய் திருப்தியா சாப்பிட்டு வந்துருங்க. அப்புறம் ஷாப்பிங் மாலா ஷாப்பிங் மாலுக்கு போய் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காசு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏடிஎம் எவ்வளவு வேணா எடுத்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனா உனக்கு தான் லவ்வரே இல்லையே. மம்மி ராக்குடு, சன் ஷாக்குடு. கடவுள் இறங்கிய தருணம். அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, அவன் வெட்ட ஆக்சுவலா இந்த வீடியோ பாக்குறப்ப வந்து எனக்கு WWE தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. யூஸ்வலா நம்ம WWE வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாக்குறப்ப வந்து எல்லாமே வந்து ஒரிஜினல் உண்மையுமே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா வந்து அந்த கேமராவை ஜூம் பண்ணிலாம் வந்து காட்டி இங்க பாருங்க எவ்வளவு ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி விஷயங்களா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்டர்டேக்கரும் கெயினும் வந்து படுத்திருப்பாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அட் அ டேக்ல அப்படியே வந்து எந்திரிப்பாங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம பழகு ஜூம் பண்ணி கேமராவை ஜூம் பண்ணி கட்டுறாங்க. அண்டர்டேக்கர் வந்து கையை இப்படி தட்டி வந்து பாத்தீங்கன்னா கெயினை எழுப்புவாரு. பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த கிளிப்பு. ஆனால் பாவிங்களா இவ்வளோ நாளா வந்து WWE ஒரிஜினலாக அடிச்சுக்கிட்டாங்க நடிச்சிட்டு இருந்தேடா அப்படின்னு தான் இருந்தது. ஏமாத்திட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி. படம் தான் கொஞ்சம் போர் வச்சது. இது ஏதோ ரீசெண்டாக வந்த மூவி தானே இது? ஆமாம், ஏதோ ரீசெண்டாக வந்த மூவி தான். மூவி நேம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் படம் பார்த்துட்டேன் ஃபுல்லாக. வீட்ல யாரியா? வீட்ல யாரும் இல்ல. அது யாரா வெள்ளவடா? என்னயா சார் லோன் விஷயமா வந்திருக்கும் சார். லோன்லாம் வேணாம் சார். சார் லோன் வாங்குங்க சார், வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுக்கு நீ ஒரு வாட்டி காசை கொடுத்து விட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து என் முத்தத்துல நின்றுட்டு என்னை மானத்தை கெடுக்கவா? நல்லா இருப்பிய. வேணாம் பொங்க. லோன் இப்பெல்லாம் வீட்டுக்குலாம் பார்த்து கேட்குறாங்க. 28% தான் வட்டியே. 28%? 28%? இல்ல புரியல சார். இப்போ நீங்க 1 லட்சம் வாங்குறேன்னு வச்சுங்களே, அதுக்கு வெறும் 78,000 தான் வட்டியே. அப்புறம் என்ன இலவுக்கு அந்த 22 அதையும் சேர்த்து வாங்க வேண்டியதானயா? அதுவும் அடுத்த மாசத்துல நடைமுறைக்கு வருது. சார் வீட்டுக்காவது லோன் வாங்குங்க சார். யோ வீடு நம்மளது இல்லையா? போயாட்டு யோ நானே கொள்ளையடிக்க வந்திருக்கேன்யா. திருட்டு போயலா நீ? ஆமா, இவர் அப்படியே யோக்கியம். என்ன நீ ஓப்பனா கொள்ளையடிக்கிற, நான் ஓப்பன் பண்ணி கொள்ளையடிக்கிறேன். அவ்வளவுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். வா நீ இங்கிட்டு உள்ளதான் எடு, நான் அங்கிட்டு உள்ளதான் எடுக்கிறேன். இந்த வரேன். யோ என்ன உன் கூட என்ன சேர்த்துட்ட? நான் சொல்லல, உங்க தொழில் என் தொழில் ஒண்ணுதான். ஒண்ணா? ஆனா ஒரு கண்டிஷன், நீ அடிக்கல 28% நமக்கு வந்துடும். அப்புறம் என்ன? உள்ள போங்க. யோ இங்க ஒருத்தர் இருக்காயா? அவன் தான்டா வீட்டுக்காரன். எல்லாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இதுல ஒரு பண்ணனா வந்து பேங்க்காரங்களையும் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சைடு வாக்குல அப்படியே இன்டைரக்டா சொல்லிட்டு போறது வந்து பண்ணா இருந்தாலும் சம்டைம்ஸ் ரியாலிட்டி ஹர்ட்ஸ். ஓகே, என்னடா இது? நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுப்பும் போதே ஒரு ரியாக்ஷன் பின்னாடி இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி கொடுத்துட்டாங்க, வேற லெவல்.777 7777 7777 7777 7777 என்னடா இது? ஒரே வேர்டு தான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்குது. ஜாப்பனீஸ் ரொம்ப கஷ்டம் போலயே. தம்பியா ஒத்தைக்கு வந்தவரை காலியாக்குறோம் பாட்டிகளை.
മണ്ണിൽ പുതുമഴ വീഴണുണ്ടേ നെഞ്ചിലൊരാളുടെ കണ്ണീർ വീണപ്പോ എടാ മോനെ வா எவா வேற மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க வேற லெவல்ப்பா எடிட்டர் ஹட்ஸ்அப்பா செம்ம நிம்டா என்னடா டோஸ்ரஸ் டெல் மீ தோசை சுட்டு கொடுக்கணுமா யாக்கிட்டே வா டிஷு 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 டேய் எனிமீஸ் ஹெல்மெட் இல்லடா போலீஸ் புடிக்கும்டா தபுஷ் கிராக் ஒய்க்கிம் பூம்ல ஏடா ரிவர்ஸ்ல பேசுற ஆமா உன் மூஞ்சி என்னடா பஞ்சர் மோஹினோ சுகு மேல கை வச்சு சுக்கு காப்பியாடா கேக்குற இத வரையற லோஹக்வே இப்ப அடிக்கிற அடியில எல்லாரும் கக்க போறீங்கடா கிராக் ஷூர் உங்க டேய் பல்லு தேடா காட்டிருவே இன் மஹத் கதவு திறந்து போட்டு போயிட்டான் படியேற முடியல இப்ப வாங்கடா டிஷு 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 என்னடா கண்ணு கெட்ட தூரத்துக்கு ஈ காக்காவை காணோம் எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்க போல இருக்கு. இன்னைக்கு ராஜா பொற்காசுகளை எடுக்க நிம்டா ஆமாடா இனிமே நீ எது சொன்னாலும் கரெக்டா இன்னையில இருந்து பல்லு தேய்க்க மாட்டேன் நிம்டா டெல்மி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க நைஸ் என்னடா நடக்குது இப்படி கத்திரிக்கொள்ளு அது ஓப்பன்ல இப்படி கத்திரி குளிச்சா அப்படிதான் ஆகும் எது முட்டாளா இப்ப பாரியா ஆண்டிய கருப்பு வந்தா ஆந்திராவை கருப்பு பண்ண விட்டு அந்த தொட்டு விட்டாலே நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் மேட்ச் பண்றாங்க வணக்கம் சார், நாங்க வோடபோன்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சார்? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். இது வந்து அந்த புள்ளி மாட்டை கட்டி விட்டாரு பாருங்க. வந்து ஐயா நான் அந்த செல்லு வாங்கின இப்ப 4 நாள் ஆகுதுயா வாங்கி. ஓகே சார். அது சார்ஜ் போடாம போட்டுட்டான் நடுப்பையா. இந்த இது அந்த இதுல போட்டுட்டான் போல இருக்கியா அந்த செவுத்து மேல. சரி அது மழை பெஞ்சு அப்படியே செல்லு உள்ள தண்ணி விட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்படியே நீங்க செல்லு வாங்கின கடையில தான் சார் கொண்டு கொடுத்து. அதான் கேளுங்க, கதையை முதல்ல கேளுங்க. வச்சிருந்தேன், அப்புறம் காசு வேற இல்ல நம்மள்ட்ட. 100 நாள் சம்பளம் வரணும் பார்த்தா ஒருத்தரும் குடுக்கல. உங்களுக்கு வந்து வோடபோன்ல என்ன தகவல் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் தகவல் ஒண்ணும் வேண்டாம். அந்த சின்ன மாட்டு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், வந்துருங்க சார். நீங்க அதெல்லாம் சொல்லலாம் சார். நீங்க உங்களுக்கு சிம்க்கு எந்த இது வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் சார். இதெல்லாம் பேச கூடாது. என்ன சார் புரியாம பேசுறீங்க? அப்புறம் கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? வந்து என்ன உங்கள்ட்ட சொல்றது சார் அதெல்லாம் வரலாம் சார். வேணா பத்திரிக்கை வைங்க சார். பத்திரிக்கா பார்க்க மாட்டாவளா கல்யாணம்? கல்யாணம் பண்ணா பத்திரிக்கை. வேற எதுவும் தகவல் வேணும்னா சொல்லுங்க சார், நாங்க எல்லாம் கட் பண்ணிடுவோம். வேற ஒண்ணும் வேண்டாம் சார். இந்த பொண்டு எல்லாம் பேச மாட்டாள்வல சார். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு பொண்ணுங்கெல்லாம் பேச மாட்டாங்க. வேற லெவல். என்னடா பண்றாங்க?动如脱兔，静如处子。观察，一个箭步，隐身。我是闯动哎！到后面，到后面，不可能开！杨红油，你是否有很好的号？准是吧？前2天刷到过你，密室跑酷第1人，挺厉害啊，小伙子！一般般啦。下次别来了。டைலாக் புரியல.
ஆனா பேயா பயப்படுத்துறவங்க வந்தவனை வந்து பயப்படுத்துறாங்க பாரு, அது வேற லெவலில் இருந்துச்சு. ப்ரோ நானும் ஒரு ஜாலியாக தான் ப்ரோ இவ்வளோ நாள் வீடியோ எடுத்துக்கிட்டு சும்மா ஜாலியாக தானே பண்ணுறேன். நான் என்ன உண்மையாவா வந்து ஆண்டி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஜாலியாக ஒரு காமெடிக்கு கண்டென்ட்டுக்கு தான் இது பண்ணேன். ஊர் பூரா என்ன பொம்பளை பொறுக்கின்னு ஊரில் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். உண்மையா ப்ரோ? கால வைக்க முடியல. வலிக்கிறதுக்கு இப்படிதான் கத்துவாங்களா? அப்பா சத்தியமா கண்டென்ட் கால் தூக்கி போட முடியல. நீங்கள் காலை மட்டும் தூக்குங்க. கரெக்டா தான் சொல்றாங்க ஊர்ல எல்லாரும். ஏய் என்ன மச்சான் இவன் வந்ததுல இருந்து சிச்சினேங்கறான். அச்சா அவனுக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நம்ம கிளாஸ்ல பிரீத்தி எல்லாம் லவ் பண்ற நீ. ஆமா பிரீத்தியை தான் லவ் பண்றேன். என்ன இப்போ? ஏய் அந்த பிரீத்தி இல்ல, பிரீத்தியை லவ் பண்றடா இவன். பிரீத்தியா? ஆமா. ஏய் நான் லவ் பண்றது கே பிரீத்திடா. கே பிரீத்தியா? ஆமா. குளிக்காம இருமா அந்த பிரீத்தி தான சொல்ற? அது பி பிரீத்தி, நான் சொல்றது கே பிரீத்தி. இது அது பேர் என்னதுடா? சௌமியா பக்கத்துல உட்காருமே அந்த பிரீத்தி. ஜன்னலோட தான் உட்காரும் அந்த பிரீத்தி, அதான் சொன்னாங்க. என்னடா இவன் பி பிரீத்தில இருக்கிறான்? ஏய் நான் லவ் பண்றது கே பிரீத்திடா. அது நான் லவ் பண்ண சொல்லிச்சாப்பா? ஆமா லவ் தான் பண்றோம். தோ இந்த சட்டை கூட அவதான் எடுத்து கொடுத்தா. ஏய் இவனை எப்படா லவ் பண்றது? ஏன் என்னெல்லாம் லவ் பண்ண கூடாதா? ஏய் இவன் கஞ்சாவடி பண்ணாதே. என்ன பண்ணோடா இவன் வாய் நாருடா இவனுக்கு எப்படிடா? நான் போய் சொல்றான்டா இவன். ஏய் லவ் பண்ணல எல்லாம் இல்லடா. என்னடா ஒண்ணுமே புரியல. ஏன் மச்சான் இவன் சிரிப்பேத்தி நிக்கிறான்? அச்சா லவ் பண்ணி தெரிஞ்சல போய் சொல்றாடா. நீ சத்தியம் பண்ணி நீ பிபி ஜெர லவ் பண்ண உண்மையை சொல்றா. சத்தியமா கே பிரீத்தி லவ் பண்றேன். அவளே என்ன லவ் பண்றா? எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுடா நீ உண்மையிலே. லவ் டுடே லவ் டுடேன்ற மாதிரி இப்போ டிராகன் படத்தோட ஸ்டார்டிங்ல வரும் பாத்தீங்களா, அந்த இதை மேட்ச் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. பட் ஓகே. டேய் டேய் ஏய் அது கொதிக்கிறது ஏதாவது சும்மா எம்மா வச்சிருக்காங்களா இல்லை உண்மையுமே அந்த அளவுக்கு கொதிக்குதாடா? யாரா நீங்களாம் எப்படா இப்படிலாம் தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிறீங்க? வெந்து போயிடாது ஸ்கின்னெல்லாம்? எப்பா கரெக்டாக தான்டா போட்டிருக்காங்க டைட்டில். கட்டப்பா பாத்ரூம்ல என்ன குத்தி வச்சிருக்க? அது சாம்பு ராஜமாதா. நீதான் வெல்க மாட்டியாச்சு லபடிகா பார். ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எது முட்டாளா? இப்ப பாரியா? என்னத்தரா விட்டாங்க பறந்து போற ஆபாட்டுக்கு? என்னடா அது பட்டமா இப்படி இருக்குது? சீரியஸ்லி ஏம்பல்ல தொடப்பத்துக்கு கணக்கு தெரியும்? தொடப்பத்துக்கு எப்படிங்க கணக்கு தெரியும்? அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். அதாவது எனக்கு வந்து ஆண்டவன் எல்லாமே ரெண்டா தந்திருக்கான். கண்ணு ரெண்டு. எதை நினைச்சு சிரிக்குதுங்க இதுங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க அப்புறம் என்னத்துக்கு சிரிச்சீங்க? நினைக்கிற மாதிரி இல்ல. கண்ணு ரெண்டு தந்திருக்கான், காது ரெண்டு தந்திருக்கான், கை ரெண்டு தந்திருக்கான், கால் ரெண்டு தந்திருக்கான். இதே மட்டும் ஒண்ணு தந்திருக்கான். அதுல வந்து எங்களுக்கும் ரெண்டு இருக்குது. அதுக்கு அதுங்களே நினைக்கிறது. வேற ஒண்ணும் இல்லையே. இதோட 18+ தான் போதும். நீங்களே சாப்பிடுங்க. கூடயே என்ன இருக்கும்? உங்க கூட இது என்ன இருக்கும் எப்பவுமே? அந்த கண்ணாடியா நான் இருந்தலான்னு பாக்குறேன். நான் 6 மாசத்துல வேற கண்ணாடி மாத்திடுவேன். விவரமா தான்ப்பா இருக்காங்க, ஆனா கரெக்டா பேசுறாங்க. அடி தர்மம் வேற லெவல் இருந்தது.
ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா? என்னது இது குளத்துல மீன் தானே கடிக்கும் பெரிய திமிங்கலம் நக்குதே எங்க பாப்போம் பேசுறேன். அது ஒரிஜினல் முதல்ல போட இருக்கே. guys, இந்த வார வீடியோ சாரி இந்த டைம் அமைச்ச வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்து அனுப்ப மறந்துடாதீங்க. midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு அனுப்புங்க. ஓகே, அங்கேயும் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால உங்கள் வீடியோஸ் எல்லாமே அங்கேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறந்துடாதீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until this is midfield. Bye guys. Bye.